சூஸ் பண்றது ஈஸி, பட் அது எப்படி சூஸ் பண்ணோம், அதோட அவுட்லைன் என்ன, ஸ்ட்ரக்சர் பண்றது என்னங்கிறதுல தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். தேங்க்யூ சார் ஃபார் த அவுட்லைன்ஸ் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் கெரியர்ஸ். ஒரு யூஎஸ்ஏ அல்லது வேற ஏதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அனுப்புறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் யாரும் அப்ரோச் பண்ணுவீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகம், இந்தியன் எம்பசி, அதை தான் நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க. அங்கே யார் ஹெட்டாக இருப்பார் அப்படின்னா இந்த ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி தான் வந்து ஹெட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் ரயில்வே சர்வீஸ், அதுக்கப்புறம் போஸ்டல் சர்வீஸு, அதுக்கப்புறம் ஐஆர்எஸ் ஒரு முக்கியமான சர்வீஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து கமிஷனர்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி துறைகள், ஸோ ஐஆர்எஸ், ஜிஎஸ்டி, ஸோ இந்த மாதிரி பல்வேறு மத்திய அரசினுடைய பணிகள் எல்லாமே வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மூலியமாக தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நாட்டிலேயே மிக உயர்ந்த அரசு பதவிகள் எது அப்படின்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான். ஒரு கண்ட்ரியில ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பொசிஷன் யார் ஆக்குபை பண்ணுவாங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற அதிகாரிகள் தான் ஆக்குபை பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து மினிஸ்ட்ரிஸ் இருக்கு, வெவ்வேறு துறைகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலையும் மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு. இந்த மினிஸ்டருக்கு கீழே இமிடியேட்டா கீழே யாரு இருப்பாங்கன்னா செயலாளர், செக்ரட்டரின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த செக்ரட்டரிஸ்லாம் யாரு இருப்பாங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இருப்பாங்க. இந்த செக்ரட்டரிஸ் தான் வந்து அந்த மந்திரிகள் போடக்கூடிய திட்டங்கள், அந்த மந்திரிகள் போடக்கூடிய அந்த திட்டங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை வந்து பாலிசி மேக் பண்றது, இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் வந்து மேக் பண்ணுவார், கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமோட ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸாமில் வந்து ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 ஸ்டேஜ் ப்ராடாக சொல்லுவாங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து எவ்ரி இயர் வந்து மே மாதம் நடக்கும் அல்லது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் நடக்கும். இந்த எக்ஸாமோடைய அட்வர்டைஸ்மெண்ட் அல்லது நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி மார்ச் இந்த பீரியடில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து சார் முதல்ல உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார், 15-20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறது அத்தனை பேர் தான், ஆனால் அப்பியர் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் கூட அப்பியர் ஆக மாட்டாங்க. காலையில் மொத்தம் 2 எக்ஸாம், காலையில் மதியானம் 2 எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் தான். காலையில் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், மத்தியானம் வந்து ஆப்டிடியூட், நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா, காம்ப்ரிஹென்ஷன், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனு, நியூமெரிக்கல் எபிலிட்டிலாம் படிக்கிறோம்ல, அதுதான் ஆஃப்டர்நூன் பேப்பர். இதில் காலையில் பேப்பர் எழுதிட்டு அதுலேயே வந்து ஒரு 1 லட்சம் பேர் மதியானம் வரமாட்டான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 75,000-லேருந்து 1 லட்சம் பேர் கூட இந்த எக்ஸாமை பற்றி என்னன்னு தெரிஞ்சு அப்ளை பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பேருக்கு தான் இந்த எக்ஸாம் பற்றி ஒரு ஐடியாவே இருக்கும். வீட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில் எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சும்மா எழுதி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த 1 லட்சம் பேருமே வந்து ரொம்ப சின்சியராக ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட எக்ஸாம் வந்து நான் பாஸ் பண்ணி அவங்களோட ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து 50,000-லேருந்து 60,000 கூட இருக்க மாட்டாங்க. அப்போ மொத்த காம்படிஷனுமே வந்து 60,000 தான். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஸ்கூலில் வந்து நான் வந்து 12th ஸ்டேட் ஃபஸ்ட்டு அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, 10வது நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, காலேஜில் நான் கோல்டு மெடலிஸ்ட்டு, நான் வந்து ஐஐடியில் படித்தேன், நான் வந்து ஐஏஎம்மில் படித்தேன், அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்கன்னா கிடையவே கிடையாது. அதுதான் எஸ்பி சாரும் சொன்னார். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து சின்சியராக இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு டிட்டர்மினேஷனோடு இருக்காங்களோ, இதுதான் என் வாழ்க்கையில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் பொசிஷனாக நான் அச்சீவ் பண்ணுவேன், எந்த ஒரு சூழல்லையும் வந்து அதை நான் வந்து கைவிட மாட்டேன்னு இருக்கிற யாராக இருந்தாலும், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே ஸ்கூலில் அவங்களால இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்கூலில் என்ன படிச்சீங்களோ அதுதான் ப்ரிலிமினரி எக்ஸாம்லையும் சரி, மெயின்ஸ் எக்ஸாம்லையும் சரி சிலபஸாக வச்சுருக்கிறாங்க. ப்ரிலிமினரியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் ஸோ இதுதான் சிலபஸ் ஆஃப் ஜெனரல் ப்ரிலிமினரி சிலபஸ். இப்போ இதில் இருக்கிற நீங்கள் டாபிக்லாம் பாருங்கள். கரண்ட் ஈவெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல், நேஷனல் லெவல். கரண்ட் ஈவெண்ட்ஸ்னால் வந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய படிக்கிறோம் இல்லையா, அதே விஷயம் தான் கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்.
ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா நம்ம ஸ்கூலில் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படிச்சிருக்கோம். 11th 12th ஹிஸ்ட்ரி படிச்சிருக்க மாட்டோம். இந்த 6ஆவதுலேருந்து 10ஆவதுல நீங்கள் படித்த அதே ஹிஸ்ட்ரி தான். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா விடுதலை போராட்டம் பற்றி நம்ம படிச்சிருக்கோம். காந்தி, நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், திலகர், இந்த மாதிரி ஆட்களை பற்றி படிச்சிருக்கோம். அதே விஷயம் தான் இங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரி. இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியோகிரஃபி அகெயின் நீங்கள் ஸ்கூலில் படித்த அதே இந்தியன் ஜியோகிரஃபி, வேர்ல்ட் ஜியோகிரஃபி அதே தான். பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். பாலிட்டி அப்படிங்கிறது வந்து சிவிக்ஸ்னு ஒரு டாபிக், ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ்னு படிச்சிருக்கோம் ஸ்கூலில். இந்த சிவிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரசிடென்டியல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் ரீசனிங், இதெல்லாம் தான் வந்து நீங்கள் பேப்பர் 2ல ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ப்ரிலிமினரி ஸ்டேஜில். ஸ்டேஜ் 2 மெயின்ஸ். இந்த யாரெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மெயின் எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆவாங்க. இந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்டில் வந்து அங்கேயே வந்து கொஸ்டின் வந்து 20 பேப்பர்லையும் 2 பேப்பர் வந்து குவாலிஃபைங் நேச்சர். லாங்குவேஜ் பேப்பர் 2 இருக்கும். ஒன்று வந்து இங்கிலீஷ் இருக்கும், இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு இந்தியன் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். 22 லாங்குவேஜ் நம்ம கான்ஸ்டியூஷனில் 8வது அட்டவணையில் 22 லாங்குவேஜ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 22 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு மொழியை சூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் எழுத முடியும். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் வரீங்க. கவர்மெண்ட் சர்வீஸில் வரும்பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் ஏதாவது ஒரு இந்தியன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. 300 மார்க்ஸ்க்கு வந்து இந்த 2 பேப்பரும் ஈச் நடக்கும். இந்த 300 மார்க்ஸில் நீங்கள் 75 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கனாவே போதும். உங்களோட லாங்குவேஜ்க்கு எந்த அளவுக்கு. அங்கேயே என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு டாபிக் கொடுத்து எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து காம்ப்ரிஹென்ஷன், நம்ம பேராகிராஃப் கொடுத்து ஆன்சர் எழுத சொல்கிறாங்களா, அது அப்புறம் ப்ரிசைஸ் ரைட்டிங்க,